செங்கேள் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் பொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் ஆசைக்கு ஊர்பத்தன் என்று தொடங்குகின்ற 8 வரி பாடல். இதை சில பிரதிகளிலே பொதுப்பாடல்கள் வரிசையிலும் சில பிரதிகளிலே சிக்கல் என்ற ஸ்தலத்தில் வீற்றிருக்கும் முருகன் மேலும் அருளியதாக கருத்துக்கள் நிலவி வருகிறது. இந்த பாடலிலே மொத்தம் வடமொழியிலே 51 அக்ஷரங்கள் இருக்கின்றன. அது எல்லாவற்றிலும் நான் தான், அதாவது முருகர் தான் 51 அக்ஷரமாக இருப்பதாக கூறுவதாக இந்த பாடல் எழுதியிருக்கிறார். இந்த பாடல் மிகவும் பிரபலமான பாடல். இது வாரியார் சுவாமிகள் ஒவ்வொரு முறையும் தான் முருகரை பற்றி கந்தபுராணம் மற்றும் பாரதம் எங்கு போனாலும் பிரவச்சனம் செய்யும் பொழுது அவர் இந்த பாடலை பாடாத நாட்களே கிடையாது. சந்தம் அழகான சிறிது கடினமான சந்தம். தனனா தத்த தனனா தத்த தனனா தத்த தன தான தனனா தத்த தனனா தத்த தனனா தத்த தன தான ஆசை கூர்பத்தனேன் மனோ பத்மமான பூ வைத்து நடுவே ஆசை கூர்பத்தனேன் மனோ பத்மமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு நவிலே சித்திர மகவே கட்டி ஒரு ஞான அன்பான நூலிட்டு நவிலே சித்திர மகவே கட்டி ஒரு ஞான ஆசை கூர்பத்தனேன் மனோ பத்மமான பூ வைத்து நடுவே அன்பான நூலிட்டு நவிலே சித்திர மகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசிலோர் புத்தி அளிப்பாட வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசிலோர் புத்தி அளிப்பாட மாத்ருகா புஷ்ப மாலை கோல பிரபல பாதத்தில் அணிவேனோ மாத்ருகா புஷ்ப மாலை கோல பிரபல பாதத்தில் அணிவேனோ வாசம் வீசி பிரகாசியாய் நிற்ப மாசிலோர் புத்தி அளிப்பாட மாத்ருகா புஷ்ப மாலை கோல பிரபல பாதத்தில் அணிவேனோ மூசுகாணத்து மீது வாழ் முத்த முரல் வேடிச்சு தனபார மூசுகாணத்து மீது வாழ் முத்த
முறவேடி சிதன பார முழ்குணி பிரதாபமார்பத்த முறிவேழத்தின் மயில் வாழ்வே முழ்குணி பிரதாபமார்பத்த முறிவேழத்தின் மயில் வாழ்வே மூசுகானத்து மீதி வாழ்முத்த முரல் வேடி சிதனபார மூசுகானத்து மீது வாழ் முத்த முறவேடி சிதனபார முர்குணீப பிரதாபமார்பத்த முறிவேழத்தின் மயில் வாழ்வே வீசுமீன பயோதிவாய் விட்டு வேக வேதித்து வருமாதூர் வீசுமீன பயோதிவாய் விட்டு வேக வேதித்து வருமாதூர் விழமோதி பராரை நாகத்து வீரவேல் தொட்ட பெருமாளே விழமோதி பராரை நாகத்து வீரவேல் தொட்ட பெருமாளே வீசுமீன பயோதிவாய் விட்டு வேக வேதித்து வருமாதூர் விழமோதி பரரை நாகத்து வீரவேல் தொட்ட பெருமாளே வாசம் வீசி பிரகாசியாய் நிற்ப மாசிலோர் புத்தி அழிப்பாட மாத்ருகா புஷ்ப மாலை கோலம் பிரபல பாதத்தில் அணிவேனோ விசுமீன பயோதிவாய் விட்டு வேக வேதித்து வருமாதூர் விழமோதி பரரை நாகத்து வீரவேல் தொட்ட பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். ஆசைக்கூர் பத்தனே, முருகா, உன் மீது ஆசை மிகுந்த பக்தியை உடைய நான் மனோபத்மமான பூ வைத்து என் மனம் எனப்படும் தாமரை மலரை வைத்து நடுவே அன்பான நூலிட்டு இடையில் அன்பு எனும் நாரை கொண்டு பூ கட்டும் பொழுது வாழை நாரை வைத்துதான் கட்டுவார்கள். இப்பொழுது காலகட்டத்திலே நூலை வைத்து கட்டுகிறார்கள். பலரும் நைலான் கூட சில இடங்களிலே போட்டு பூவை கட்டி விடுகிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. இடையில் அன்பு என்னும் நாரை கொண்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி நாக்கு என்னும் இடத்திலே அழகான ஒரு மாலையை தொடுத்து, ஏனென்றால் மித்த பூ மாலைகள் எல்லாம் வாடிவிடும். ஆண்டவனுக்கு பாமாலை சூட்டினால் அது வாடுவதில்லை. ஆகையால் அருணகிரிநாதர் பாமாலை சூட்டுவதற்காக நாக்கிலே சித்திரமாகவே நாக்கு என்னும் இடத்திலே அழகாக ஒரு மாலையை தொடுத்து ஒரு ஞான வாசம் வீசி அந்த மாலையின் மீது ஒப்பற்ற ஞானம் எனும் நறுமணத்தை தடவி பிரகாசியாய் நிற்ப அந்த மாலை மிக்க ஒளியுடன் விளங்கவும் மாசிலோர் புத்தி அளிப்பாட அதை சுற்றி
குற்றமற்ற ஒரு அறிவு என்ற வண்டு மொய்த்து பாடவும், மாத்ருகா புஷ்ப மாலை, மாத்ருகா மந்திர மாலையான இந்த பூமாலையை முருகா வடமொழியிலே அ முதல் ஷ வரை முடிய உள்ள 51 அட்சரங்களை கொண்ட மாத்ருகா புஷ்பமாலை சுப்பிரமணிய பராக்கிரமம் என்ற நூலில் வரும் இந்த மந்திரம் முருகன் 51 அட்சர உருவில் இருப்பதை விளக்குகிறது. அதே கருத்தை இதிலே சுவாமிகள் அருணகிரிநாதர் கூறியிருக்கிறார். கோலப்பிரவாள பாதத்தில் அணிவேனோ, அழகிய பவளம் போன்ற சிவந்த திருவடிகளில் அணிவிக்கும் பாக்கியத்தை நான் பெறுவேனோ முருகா. மூசு காணத்து மீது வாழ் சில் வண்டுகள் மொய்க்கும் காட்டிலே வாழ்கின்ற முத்த மூரல் வேடிச்சி தனபார மூழ்கு முத்தை நிகர்த்த அழகிய பற்களை உடைய வேடர்குல பெண்ணான வள்ளியை உடலிலே முழுகி அழுந்தி கிடக்கும் நீப பிரதாபம் மார்பத்த கடப்ப மாலையை சிறப்பாக அணியும் மார்பை உடைய ஐயனே. ஐயனே என்றாலே எல்லா கடவுளையும் தான் குறிக்கும். மூரி வேடத்தின் மயில் வாழ்வே, வலிமையான ஐராவத யானை வளர்த்த மயிலின் சாயலுள்ள தேவயானையின் மணவாளனே. வீசு மீன் அப்பயோதி வாய்விட்டு வேக அலை வீசும் மீன்கள் மிகுந்த கடல் பேரழியோடு வெந்து வற்ற வேதித்து வரு மாசூர் விழ தேவர்களை வருத்தி துன்புறுத்தி வந்த பெரும் சூரன் அடிபட்டு விழ மோதி பராபரை நாகத்து தாக்குதல் செய்த பருத்த அடிபாகத்தை உடைய கிளரஞ்ச மலை மீது வீரவேல் தொட்ட பெருமாளே. வீரம் பொருந்திய வேலாயுதத்தை செலுத்திய பெருமாளே. இந்த வேலாயுதத்தை பார்வதியிடமிருந்து சிக்கலிலே பெருமான் முருகன் பெறுகிறார். கந்தசக்தி விழாம்போது வேல் வாங்குதல் என்று ஒரு நாள் நடக்கும். அன்று முருகரின் உடலிலிருந்து வேர்வை முத்து முத்தாக வந்து கொட்டும். அடியேன் ஒரு முறை சிக்கல் போய்விட்டு வந்திருக்கிறேன். ஆனாலும் அந்த கந்தசக்தி பொழுது நான் போகும் பாக்கியம் எனக்கு கிட்டவில்லை. அவ்வளவு அருமையான ஓர் சிக்கல். ஆகையால் இந்த மாத்ருகா புஷ்ப மாலையை அணிவிக்கிறார் முருகனுக்கு அருணகிரிநாதர் இந்த பாடல் மூலமாக. ஆசை கூர்பத்தனேன் மனோபத்மமான பூ வைத்து நடுவே. 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 அன்பன நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியா நிற்ப மாசிலோர் புத்தி அழிபாட. மாத்ருகா புஷ்ப மாலை கோல பிரவாள பாதத்தில்
முகத்தில் அணிவேனோ முசுகானத்து மிதிவாழ் முத்த முறவேடி திதனபார மூழ்கு நீப பிரதபமான் பத்த முறிவேழத்தின் மயில் வாழ்வே வீசுமீன பயோதிவாய் விட்டு வேக வேதித்து வருமாசூர் வீசுமீன பயோதிவாய் விட்டு வேக வேதித்து வருமாசூர் விழமோதி பரரை நாகத்து விரவே தொட்ட பெருமாளே விழமோதி பரரை நாகத்து விரவேல் தொட்ட பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.